வணக்கம். இன்றைக்கி எப்படி முருங்கைக்கீரை சூப்பு செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அது முன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் சேனலை, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படி எது வந்தால் கமெண்ட் போடுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். ஒரு சின்ன சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. சட்டி காஞ்சானா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சானா ஒரு கொஞ்சோண்டு பட்டையும் லவங்கப்பூயும் எண்ணெயில் போட்டு தாளிச்சிக்கங்க. அப்புறம் சீரகம் மிளகும் அதையும் கொஞ்சம் நேரம் தாளிச்சிக்கங்க. அப்புறம் பூண்டு போடுங்க. பூண்டு, வெங்காயம், இஞ்சி அதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் தாளிச்சிக்கங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, முருங்கைக்காயெலாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஸோ இந்தமாரி சூப்பு செஞ்சு வாரத்தில் ஒரு தடவை நம்ம செஞ்சு குடித்தா ரொம்ப நல்லது. சைட் எஃபெக்டும் இல்லை, ஏன்னா நம்ம சொந்தமாக செய்கிறோம், சுத்தமாக செய்கிறோம். இப்போ இந்த மருந்தெல்லாம் விற்கிறாங்க, டேப்லெட்ஸ்லாம், அதெல்லாம் சைட் எஃபெக்ட் இருக்கும் நாலு பின்னால். ஸோ நம்மளுக்கு அது தெரியாது. அதனால் நம்ம சொந்தமாக செஞ்சு சாப்பிட்டோமா நம்ம தைரியமாக சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினோன்னு முருங்கைக்கீரை போட்டு 2 கிண்டி விட்டுருங்க. முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை சூப்பு பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிட வேண்டியதான், ஏன்னா ரொம்ப கொதிக்க கீரை வந்துருக்கும். அடுப்பை அடைச்சிருங்க. அப்புறம் என்ன செய்வோம், அந்த சூப்பை இந்த வடித்தட்டில் வடிகட்டிடுவோம். அந்த சூப்பை வடிகட்டி எடுத்துக்குவோம். வடிகட்டினதை கொஞ்ச நேரம் ஆற வைப்போம். ஏன்னா இதை பிளெண்ட் பண்ணணும். இதை அந்த கலவையை போட்டு அந்த சூப்பு தண்ணி இருக்கா அதில் ஊற்றி பிளெண்ட் பண்ணி இந்தமாரி வடிகட்டி எடுத்துக்கணும். நல்லா வடிகட்டி அந்த தண்ணி சாறை மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். அந்த சூப்பை ஊற்றி நல்லா சாறை எடுத்துக்கிட்டோமா நம்ம முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு.